الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد மதிப்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த மஸ்ஜிதிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ஒன்று கூடலிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பெண்களும் மார்க்க கல்வியின் அவசியமும் என்ற ஒரு தலைப்பு. எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் பெண்களுடைய விடயத்திலே அதிகம் கவனம் செலுத்துகின்ற ஒரு மார்க்கம். பெண்களுக்கான உரிமைகளை சரியான முறையிலே வழங்கி இருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு வழிகாட்டுகின்ற விடயத்திலே மிக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். பெண்களுக்கு மத்தியிலே மார்க்க அறிவு வந்துவிட்டால் அவர்களின் ஊடாக சிறந்த குடும்பங்கள் உருவாக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அந்த குடும்பங்களின் ஊடாக ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு வழிகாட்டுகின்ற விடயத்திலே அவர்களுக்கு வழிகாட்டல்களை வழங்கி அவர்களை நெறிப்படுத்துகின்ற விடயத்திலே அதிகம் கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். கடைசி நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆற்றிய மிகப்பெரிய பேருரை இறுதி ஹஜ்ஜின் போது ஆற்றிய பேருரை தான். அதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு நீண்ட பயான், அது மட்டும்தான். அந்த பயானிலும் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்கள் விடயத்தை பற்றி கவனம் செலுத்தினார்கள். எப்படி சொன்னார்கள் என்றால், பெண்கள் என்பவர்கள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். விலா எலும்பு என்பது வளைந்த ஒரு நிலையிலே இருக்கிறது. அதாவது பெண்களிடத்திலே இருக்கக்கூடிய இயல்பான பலவீனத்தை சொல்கிறார்கள். அது அவர்களிடத்திலே இருந்து கொண்டே இருக்கும். அதை நிமிர்த்தி நேராக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி எடுத்தால் முறிந்துவிடும் என்று சொன்னார்கள். முறிந்துவிடும் என்ற பயத்தில் நீங்கள் அதை விட்டால் அது அப்படியே வளைந்து கொண்டே போகும் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இஸ்தௌஸௌ பின்னிஸாஇ கைரன் என்று சொன்னார்கள். பெண்களுக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள், நல்ல விடயங்களின் பால் வழிகாட்டுங்கள், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுங்கள், அவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்துவிட வேண்டாம். இந்த கருத்துக்களை உள்ளடக்கிய உபதேசம்தான் இஸ்தௌஸௌ பின்னிஸாஇ கைரன் என்ற உபதேசம். அல்லாஹ்வுடைய தூதர் பெண்கள் விடயத்தில் அவர்களுக்கு மார்க்க கல்வியை வழங்க வேண்டும் என்ற விடயத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்திலே சஹாபா பெண்மணிகளுக்கு மத்தியிலே மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுப்பதில் அதிகம் கவனம் செலுத்தினார்கள். சஹாபா பெண்களும் ஆர்வமுள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். இக்காலத்து பெண்களை போன்று அவர்கள் இல்லை. இக்காலத்து பெண்கள் மார்க்கத்தை படிக்க வாருங்கள் வாருங்கள் என்று எவ்வளவுதான் நாம் அழைப்பு விடுத்தாலும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பெரும்பாலானவர்கள் வரமாட்டார்கள். இந்த பள்ளியிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிற அனைவரும் இந்த பள்ளியை சூழ இருக்கிறவர்கள் அல்ல, வேறு வேறு இடங்களிலே இருந்து வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். பலர் இந்த பயானில் கலந்து கொள்ளவில்லை. சிலர் யோசிப்பார்கள், நாங்கள் வீட்டிலே இருந்து பயான் கேட்போம் என்று சொல்லி. வீட்டிலே இருந்து பயான் கேட்பதால் பள்ளியில் இருந்து கேட்கிற நன்மை ஒரு நாளும் கிடைக்காது. பள்ளிக்குள்ள கேட்கக்குள்ளேயே சில பெண்கள் நித்திர தூங்குவாங்க.
அவங்களோட கவனம் அங்காலஞ்சால மாறுது. வீட்டை இருந்து கொண்டு எப்படி பயான் கேட்கிற? இது அவர்கள் தங்களுக்கு தாங்களே சொல்லக்கூடிய ஒரு பிழையான ஒரு சாக்கு போக்கு. எனவேதான் சஹாபா பெண்கள் எப்படி இருந்தார்கள்? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு அன்சாரி பெண்மணி சந்திக்கிறார். சந்தித்து அவர் எப்படி சொன்னார்ண்டா, யா ரசூலல்லாஹ், மார்க்கத்தை உங்களிடமிருந்து அதிகம் ஆண்கள் தான் கற்றுக்கொள்கிறார்கள். எந்த நேரம் பார்த்தாலும் உங்களோட மஜ்லிஸ்ல ஆண்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களை விட அதிகம் மார்க்க விடயங்களை படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே நான் பெண்கள் சார்பாக வந்திருக்கிறேன். அந்த பெண் கேட்கிறார், எங்களுக்கென்று மார்க்கத்தை படிப்பதற்கு ஒரு விசேடமான நாளை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு இன்னாருடைய அந்த வீட்டிலே, இந்த இடத்திலே, இந்த நாளில் நீங்கள் ஒன்று சேருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கி கொடுத்தார்கள். ஒதுக்கி கொடுத்து அவர்களுக்கு சில விடயங்களை கட்டளையிட்டார்கள், சில உபதேசங்களை செய்தார்கள், சில மார்க்க விடயங்களை படித்துக் கொடுத்தார்கள். ஒரு நாளை ஒதுக்கி அப்படி கற்றுக் கொடுத்த ஒரு விடயம்தான் ஒரு தடவை அந்த பெண்களுக்கு படித்துக் கொடுக்கிறார்கள். உங்களில் யாராவது ஒருவருக்கு 3 பிள்ளைகள், அது ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம், பருவ வயதை அடைவதற்கு முன்னால் மௌத்தாகி இருந்தால் அந்த பிள்ளைகள் மறுமை நாளில் நீங்கள் நரகத்துக்குள் நுழையாமல் தடுக்கின்ற ஒரு ஹிஜாபாக, ஒரு திரையாக, ஒரு கேடயமாக வருவார்கள் என்று சொன்னார்கள். இப்படி அந்த சபையிலே இந்த பயானை கேட்டுக்கொண்டிருந்த பெண்களிலே ஒரு பெண்மணி எழும்புகிறார். அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு எழும்பி கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, 2 பிள்ளைகள் மௌத்தானாலும் அப்படித்தானா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம், 2 பிள்ளைகள் மௌத்தாகி இருந்தாலும் அதன் ஊடாக இவர்கள் நரகத்துக்கு செல்ல விடாமல் தடுக்கின்ற ஒரு கேடயமாக வருவார்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த இடத்திலே நாம் 2 விடயங்களை பார்க்கிறோம். ஒன்று, மார்க்கத்தை படிக்கின்ற விடயத்தில் சஹாபா பெண்களுக்கு இருந்த ஆர்வம். அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வஹி இறங்கிய போது அந்த வஹியை நேரடியாக கண்களால் பார்த்து கொண்டு ஈமானோடு வாழ்ந்த பெண்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட சஹாபா பெண்கள் மார்க்கத்தை படிக்கின்ற விடயத்தில் எந்த அளவுக்கு ஆர்வம்? இக்காலத்து பெண்களுக்கு அப்படி ஆர்வம் இருக்கிறதா? இப்படியான சபைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? அதற்காக நேரங்களை ஒதுக்கிறார்களா? அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கிறார்களா? மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. சில பெண்களுக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும், அவர்கள் தொடர்ச்சியாக இப்படியான வகுப்புகளை, நேரங்களை ஒதுக்கி கலந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது ஒரு விடயம், அந்த சம்பவத்திலே அந்த சஹாபா பெண்களுக்கு மத்தியிலே ஒரு பெண்மணி எழுந்து தனக்கு விளங்காத ஒரு விடயத்தை கேட்டு படித்தார். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இஸ்லாம் மார்க்கம் வெட்கம் என்ற ஒரு விடயத்தை வைத்திருக்கிறது. அது கட்டாயம் ஆண்களுக்கும் இருக்கணும், பெண்களுக்கும் இருக்கணும். அது ஈமானின் ஒரு கிளை. ஆனால் மார்க்கத்தை படிக்கின்ற விடயத்தில் வெட்கப்பட்டவன் மார்க்கத்தை படிக்க முடியாது. மார்க்கத்தை படிக்கிற விடயத்தில் வெட்கப்பட தேவையில்லை, கேட்டு படிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இக்காலத்து பெண்கள் மார்க்கம் படிக்கிற இடத்தில் வந்தால் மட்டும்தான் வெட்கப்படுவது. கேட்டு படிக்கிறதுக்கு வெட்கம், தெரியாத எழும்பி டவுட்டை கேட்டு படிக்கிறதுக்கு வெட்கம். சஹாபா பெண்கள் தங்களுக்கு விளங்காததை கேட்டு படிப்பார்கள். ஆனால் அவர்கள் துணி வாங்குவதற்கு, ஆடை வாங்குவதற்கு கடைக்கு போவார்கள்.
அந்த கடையிலே உள்ள விற்பனையாளர்களோடு வெட்கம் இல்லாமல் கதைத்துக் கொண்டுதான் வாங்குவார்கள். அந்த இடத்துல அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. சாதாரணமாக ஏதாவது ஒரு பொருள் இடையில வாங்கணும் என்றாலும் அவர்கள் கதைச்சு விலை பேசி வாங்கிடுவாங்க. அந்த கூச்சம் வெக்கம் எல்லாம் அவருக்கு வாரல்ல. ஆனா மார்க்கத்தை படிக்கிற விடயத்தில் மட்டும் பயம் வெட்கம். சஹாபா பெண்கள் பெரும் சபைகளிலும் கேட்டு படித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி அவர்களை நெறிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். என்றால் ஒரு பெண்ணிடத்தில் மார்க்க அறிவோ வரவில்லை என்றால் அந்த குடும்பம் சீரழிந்து விடும். அதான் சுருக்கம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு அன்சாரி பெண் தான் வருகிறார். அன்சாரி பெண் என்ற யாரு? மதீனாவை சேர்ந்த பெண். இது மதீனாவுடைய தஅவா வாழ்க்கை. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பக்கத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மார்க்க ஒரு விளக்கத்தை கேட்கிறார். அவர் கேட்ட விடயம் என்ன தெரியுமா சகோதரிகளே? நான் மாதவிடாயில இருந்து சுத்தமாகிவிட்டால் எப்படி குளிக்க வேண்டும்? அவர் கேட்ட விடயம் உண்மையிலேயே பெண்கள் கேட்பதற்கு வெட்கப்படக்கூடிய ஒரு விடயம் தான். ஆனா அந்த பெண்மணி கேட்டார். கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி குளிக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லிவிட்டு சில விடயங்களை கொஞ்சம் சூசகமாக சொன்னார்கள். அவர்களும் வெட்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த பெண்மணி விடவில்லை, திரும்ப திரும்ப கேட்கிறார். அது எப்படி எப்படி என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், அந்த பெண்ணை நான் என் பக்கம் இழுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதரே வெட்கப்பட்டுட்டாங்க சொல்றதுக்கு. அந்த பெண்ணை இழுத்து அந்த பெண்ணுக்கு நான் அதை வெளிப்படையாக சொல்லிக் கொடுத்தேன். சொல்லிக் கொடுத்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அன்சாரி பெண்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. மதீனாவை சேர்ந்த பெண்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அவர்கள் மார்க்கத்தில் எதை படிப்பதற்கும் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னார்கள். என்றால் சில விடயங்களை நாங்கள் படிக்கவில்லை என்றால் அது நமக்கு அழிவு. மடமையின் நிவாரணி கேள்வி. மடமையின் நிவாரணி கேள்வி தெரியாது என்றால் அது பற்றி அறிவுள்ளவர்களிடத்திலே சென்று படிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளவில்லை என்றால் அது நமக்கு அழிவு. அந்த விடயத்தில் கூட சஹாபா பெண்கள் படித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு படிப்பித்தார்கள். அதுபோல இன்னொரு சம்பவம், அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே, நமக்கு தெரியும் பெருநாள் தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தொழுகை தினத்திலே ஹுதுபா ஓதுவதற்கு முன்னர் தொழுகை நடாத்துவார்கள். அந்த தொழுகைக்கு அதானும் இருக்காது, இகாமத்தும் இருக்காது. தொழுகை முடித்ததற்கு பிறகு ஹுதுபா செய்வார்கள். ஆண்களுக்கு ஹுதுபா செய்துவிட்டு பெண்கள் பக்கம் வருவார்கள். என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம் அவர்களுக்கு தெளிவாக கேட்காமல் இருந்திருக்கலாம். அவரோடு பிலால் ரலியல்லாஹு அவர்களும் வருவார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு பெருநாள் தினத்திலே பெண்கள் கூட்டத்துக்கு பக்கத்திலே வந்து சொன்னார்கள். அவர்களை நெறிப்படுத்தினார்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பெண்களே, நீங்கள் அதிகம் தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பெண்களே, நீங்கள் அதிகம் தர்மம் செய்து கொள்ளுங்கள். எனக்கு சுவர்க்கமும் நரகமும் எடுத்து காட்டப்பட்ட போதோ நரகத்தில் நான் அதிகம் பெண்களைத்தான் கண்டேன் என்று சொன்னார்கள். இது அடிக்கடி நமக்கு சொல்லப்படுற ஹதீஸ். மௌலைமாரு இந்த பெண்களை கொஞ்சம் பயமுழுத்தாட்டத்துக்கு சொல்ற ஹதீஸ் இல்லை. இது ஹதீஸ், புகார்ல வர ஹதீஸ். இதை அல்லாஹ்வுடைய தூதர் யாரிடத்தில் சொன்னார்கள்? எங்களை விட சிறந்த சஹாபா பெண்கள். நீங்கள் நிறைய தர்மம் செய்து கொள்ளுங்கள். இதை தர்மம் செய்வதால் ஒருவர் தன்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். தர்மம் செய்யுங்கள், வழியையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த நேரத்திலும் அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு பெண் எழும்பி கேள்வி கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் பெண்கள் அதிகம் நரகத்துக்கு போகிறார்கள்? அந்த பெண் அதை அறிந்து கொண்டால் அல்லது கேள்வி கேட்பதன் ஊடாக மற்றவர்களுக்கு அதன் காரணத்தை தெளிவை பெற்றால் அவர்கள் அதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். அதற்காக அந்த பெண் கேட்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் 2 காரணங்களை சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள்,
பெண்களே நீங்கள் அதிகமாக சாபம் இடுகிறீர்கள் என்ற ஒரு காரணத்தை சொன்னார்கள். எடுத்ததுக்கெல்லாம் நீங்கள் சாபம் இடுகிறீர்கள். சில தாய்மார்கள் தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு கூட சாபம் விடுவார்கள். நாசமா போவாய், ஹராபா போவாய், கண்கட்டு போவாய். இப்படியான வார்த்தைகள் பெண்களுடைய நாவுகளிலிருந்து சிம்பிளா வரும். அதனுடைய பாரதூரம் விளங்காது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இதனால் நீங்கள் அதிகம் நரகத்துக்கு போகிறீர்கள் என்று சொன்னார்கள். லானத்தி என்பது சகோதரிகளே, நாம் ஒருவருக்கு லானத்தி செய்து விட்டால் ஒரு ஆளை பார்த்து ஹராபா போவாய் என்று சொல்லிட்டோம், நாசமா போவாய். அந்த சாப வார்த்தை வானம் வரைக்கும் உயரும். வானம் வரைக்கும் உயர்ந்து அந்த சொல்லப்பட்ட வார்த்தை யாரை நோக்கி சாபமிடப்பட்டது அவரை பார்க்கும், அவருக்கு தகுதி என்று பார்க்கும். அவர் அதுக்கு தகுதி அவரை வந்தடையும். அந்த சொல்லப்பட்டவர் அதற்கு தகுதி இல்லை என்றால் சொன்னவரை நோக்கி மீண்டும் அது வரும். இப்ப நாம பலருக்கு ஹரபா போவாய், நாசமா போவாய் என்று சொல்ல சொல்ல அதற்கு அவர் தகுதி இல்லை என்றால் யாருக்கு வரும்? திரும்ப நமக்கு தான் வரும். நாம தான் அழிந்து நாசமாயிட்டே போவோம். கவனம் அறிக்கணும். லானத்து செய்கிற விடயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இது முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன காரணம். இரண்டாவது சொன்னார்கள், பெண்களே நீங்கள் உங்கள் கணவன்மார்களுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள். கணவன்மார்களுக்கு எப்படி நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அதுக்கு உதாரணம் சொன்னார்கள். காலமெல்லாம் உங்களுடைய கணவன்மார்கள் நீங்கள் கேட்பதை எல்லாம் உங்களுக்கு தருவார்கள், உங்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பார்கள். ஒரு நாளைக்கு அவர்கள் ஒரு குறை விட்டால் நீங்கள் அவர்களை பார்த்து சொல்வீர்கள், உன்னால் நான் என்ன சுகத்தை கண்டேன் என்று கேட்பீர்கள், உன்னால் நான் என்ன பயனை அடைந்தேன் என்று கேட்பீர்கள். இதுதான் நீங்கள் கணவன்மார்களை நிராகரிப்பது, கணவன்மார்களுக்கு நன்றி கெட்டவர்களாக நடப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணத்தோடு சொன்னார்கள். ஏன் இதை அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா? இந்த விடயங்களை பெண்கள் அறிந்து கொண்டால் அதிலே இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நெறிப்படுத்துகிறார்கள். பெண்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. நரகத்துக்கு போவதற்கு காரணமாக இருக்கிற அம்சங்கள் என்ன? இதை பெண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். பெண்கள் நரகத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரத்தின் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு பேரித்தம்பள துண்டை தர்மம் செய்தாயினும் நீங்கள் நரக நெருப்பிலே இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுப்பது சிறியதாக இருந்தாலும் இஹ்லாஸோடு தர்மத்தை கொடுங்கள். நீங்கள் கொடுப்பது சிறியதுதான், ஒரு ஈச்சம்பள துண்டு, முழு ஈச்சம்பளமும் இல்லை, ஒரு ஈச்சம்பள துண்டு, இஹ்லாஸோடு கொடுங்கள். அதனால் உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும். நரகத்திலே இருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இந்த பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் நெறிப்படுத்துகிறார்கள். என்றால் பெண்களிடத்திலே மார்க்க விளக்கம் கட்டாயம் தேவை. அதுபோல இன்னொரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மக்பராவுக்கு போனாங்க. மக்பரான்னா என்ன? மையவாடி. மையவாடியில ஒரு கபருக்கு பக்கத்திலே ஒரு பெண்மணி உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். ஆறுதல் சொல்கிற போது கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகும் என்று சொன்னாங்க. அந்த பெண்ணுக்கு வந்தது அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரியல. அந்த பெண்ணுக்கு ஆத்திரம் வந்து, உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு வந்தது போன்ற கஷ்டம் உங்களுக்கு வந்தா தெரியும் என்று சொல்லிவிட்டார். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பதில் சொல்லல. அவர்கள் பொறுமையோட அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. உண்மையை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல விடயத்தை கற்றுக் கொடுக்கத்தான் வந்தது. பொறுமையாரிங்க, இது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லத்தான் வந்து. ஆனா அந்த பெண்மணி கோபப்பட்டுட்டா. இப்ப அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்டது, வந்தது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொல்லப்பட்டது. உடனே இந்த பெண்ணுக்கு சரியான கவலை. இப்ப முந்திருந்ததை விட கவலை கூடிட்டு, என்ன அவ இருந்த கபர் தன் பிள்ளைட கபர். இந்த மகன் மகுத்தானத்தை விட அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம கதைச்சிட்டோமே என்ற கவலை. உடனே அல்லாஹ்வுடைய தூதரை தேடி போறான். போய் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து, யார சொல்ல இப்படி நான் கதைச்சிட்டேன்,
நீங்க என்று தெரியாம கதைச்சிட்டேன். அந்த கட்டத்திலும் அந்த பெண்ணுக்கு ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னம சபுரு இந்த சதமத்தில் ஊலா என்று சொன்னார்கள். பொறுமை என்பது முதலாவது கட்டத்தில் வர வேண்டும். உங்களுக்கு ஆத்திரம் வருகிற போது நீங்கள் பொறுமை அடைய வேண்டும். உங்களுக்கு கோபம் வருகிறது, ஆத்திரம் ஏற்படுகிறது, அதை அடக்காமல் பொறுமையாக இருக்காமல் நீங்கள் உடனடியாக வார்த்தைகளை வீசி விடுகிறீர்கள், ஏதாவது கதைத்து விடுகிறீர்கள். அதனால் எந்த பிரயோசனமும் கிடையாது. முதலாவது கட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு இருங்கள். அது உங்களுக்கு நல்லது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் எடுத்து படித்தால் பல சந்தர்ப்பங்களில் பெண்களை நெருப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மார்க்க விடயங்களை தேடி சென்று படிப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் தவறு விடுகிற போது சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பெண்கள் விடயத்திலே இரக்கம் கொண்டு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களிடத்திலே கட்டாயம் ஒரு இஸ்லாமிய அறிவு வர வேண்டும், மார்க்க அறிவு வர வேண்டும். இந்த மார்க்க அறிவு இல்லாத ஒரு நிலையில் எங்களால் இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ முடியாது, மறுமை நாளிலும் நிம்மதியாக வாழ முடியாது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய இந்த சூழலிலே மார்க்க விளக்கம் இல்லாத காரணத்தால் குடும்பங்களிலும் சமூகத்திலும் பல பிரச்சனைகள், பல விளைவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். காரணம் என்னென்று பார்த்தா மார்க்கம் பற்றி அறிவில்லை, தெளிவில்லை. நிறைய வழக்குகள் நாங்கள் காலி கோர்ட்டுக்கு போனா தெரியும், நிறைய தலாக்கு வழக்குகள், ஃபஸஹ் வழக்குகள் அங்கே நிறைந்து கிடக்கின்றன. குடும்ப வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்றால் பெண்களிடத்திலே கட்டாய மார்க்க அறிவு தேவை. மார்க்க அறிவில்லாத நிலையில் மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நம்முடைய குடும்பங்களை நாம் இஸ்லாமிய குடும்பங்களாக உருவாக்கிவிட முடியாது. இன்றைய பெண்களை பொறுத்தவரையில் அதிகமான பெண்களுக்கு அவர்கள் அடிப்படையிலே அறிந்து கொள்ள வேண்டிய அல்லாஹுவை பற்றிய அறிவு கிடையாது. இந்த சபையிலே இருக்கிற நீங்களும் உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வெளியிலே உள்ள பெண்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹுவை பற்றி அறிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எங்களை படைத்த அல்லாஹுவை பற்றி நாம் அறியவில்லை என்றால், அவனுடைய மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால், அவனுடைய வல்லமைகளை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், அவனுடைய இரக்கத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால், சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுவின் மீது நாங்கள் எப்படி அன்பு வைக்க முடியும்? அல்லாஹுவை நாம் எப்படி மதிக்க முடியும்? அல்லாஹ் என்பவன் யார் என்பதை நாம் அறிய வேண்டும். இது மார்க்கத்தின் அடிப்படை. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் பலருக்கு தெரியாது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றால், எங்க இருக்க அல்லாஹ்? அருஷின் மீது உயர்ந்திருக்கிறான். இன்றைக்கும் சிலர் சொல்லுவாங்க எல்லா இடத்திலையும் அல்லாஹ் இருக்கான்னு சொல்லி. இந்த அதை படிக்கல, பழையாக்களும் படிக்கல, புதாக்களும் படிக்கல, சிலர் படிச்சிருக்கிறாங்க. அல்லாஹுவை பற்றி தெரியாமல் அடுத்த விடயங்களுக்கு போக முடியாது. அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதுதான் அகீதாவின் அடிப்படை, நம்முடைய வாழ்க்கையிலே அத்திவாரம். அல்லாஹ் என்பவன் எங்களை எல்லா நேரத்திலும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். முராகபத்துல்லாஹ், அது நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு எந்த நேரம் இருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சின்ன மகனுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார்கள். யா புனைய, என் அருமை மகனே, இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல். ஹர்தல் என்றால் கடுகுக்கு சொல்லுவாங்க அரபுல. கடுகு, கடுகின் வித்தளவுக்கு. கடுகின் வித்து என்பது ஒரு சின்ன ஒரு பொருள். அது ஃபதகுன் ஃபி ஸஹ்ரா, அது ஒரு பாறைக்குள் இருந்தாலும், ஆஃபிஸ் சமாவாத், வானங்களில் இருந்தாலும், ஆஃபில் அர்த், பூமியில் இருந்தாலும், யஅதி பிஹல்லாஹ், அதை அல்லாஹ் கொண்டு வருவான். இந்த அல்லாஹுவை பற்றிய இந்த அறிவு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாம எந்த நேரத்தில் என்ன செஞ்சாலும் அல்லாஹ்க்கு தெரியும். இந்த யுவதிகள் வீட்டில் இருக்கிற போது உம்மா வாப்பா பார்த்து கொண்டிருக்கிறாங்க, தெரிஞ்சாக்கள் இருக்கிறாங்க. பாடசாலைக்கு போகக்குள்ள, பல்கலைக்கழகத்துக்கு போகக்குள்ள, கூட்டாளியோட டியூஷன் கிளாஸுக்கு போகக்குள்ள அந்த உணர்வு இருக்கணும்.
உம்மா பாக்காட்டிலும் வாப்பா பாக்காட்டிலும் எங்களுடைய தெரிஞ்சாக்கள் பாக்காட்டிலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு கடுகு நித்தளவுக்கு பாறைக்குள் இருந்தாலும் அல்லாஹ் கொண்டு வருவான், வானங்களில் இருந்தாலும் அல்லாஹ் கொண்டு வருவான், பூமியில் இருந்தாலும் அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ்வுக்கு எதுவும் மறையாது. அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அதைத்தான் நாங்கள் ரகீப் ரகீப் என்று சொல்கிறோம், கண்காணிப்பவன். எத்தனை பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் பாடம், திருநாமங்களில் எத்தனை பாடம்? 99 பாடமாக்கினா சுவர்க்கம், 99 எத்தனை பாடம்? அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத் வல்லமைகள் ஒவ்வொரு பெண்ணும் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை இருந்தால்தான், அந்த அத்திவாரம் இருந்தால்தான் நாங்க அழகான கட்டடங்களை கட்ட முடியும். இல்லாட்டி கஷ்டம். பிரச்சனை பேசிக்கலாம் இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் பெண்கள் நல்ல பயான கேட்டுட்டு போறாங்க, நல்ல பயான் கேட்கிறாங்க. வெளியே போய் கடும் பயான், என்ன சொல்ற, கடும் பயான், குடுவண்டா கடும் குடுவ, என்ன கொடுத்த என்ன சொன்ன? அந்த மௌலவி அந்த பயான்ல என்னத்தை சொன்னாரோ அந்த விஷயத்தை திரும்ப போய் செய்யறோம். நாம் இது ஹராம் என்று சொல்லி இருப்பாரு, அந்த ஹராத்தை போய் செய்யறது. ஆனா கேட்ட சொல்ற பயான் கடும் பயான். எங்களோட உள்ளங்களில் அது தாக்கம் செலுத்தவில்லை என்றால் நாம் அல்லாஹுவை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுக்கு எதுவும் மறையாது என்ற அந்த அகீதா அடிப்படை விடயம் இன்றைய பெண்களுக்கு கட்டாயம் தேவை. அதை படியுங்கள், அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படி உணர்ந்தால் நீங்கள் அல்லாஹுவை உண்மைக்கு உண்மையாக விரும்புவீர்கள், அன்பு செலுத்துவீர்கள். இந்த உலகத்திலே ஒரு அடியான் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட, அனைவரையும் விட முதலாவது யாரை நேசிக்கணும்? அல்லாஹுவை தான் நேசிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹுவை நாம் நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் என்பவன் யார் என்று நமக்கு தெரியணுமே. அவன் எங்கள் மீது எவ்வளவு இரக்கத்தோடு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற பகுதி நமக்கு தெரியணுமே சகோதரிகளே. அப்பதான் அல்லாஹ்வின் மீது நாங்கள் அன்பு வைப்போம். அடுத்தது மஹப்பத்துர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர். இப்ப எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு முழுமையா தெரிந்தார்கள் எத்தனை பேருக்கு? அதை படிச்சார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை வாசித்து முடித்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு? இந்த சபைக்குள்ளே நீங்க உங்களை கேளுங்க, நீங்க சொல்ல தேவையில்லை எனக்கு, நீங்க உங்களுக்கு விட சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு தெரியாது முஸ்லிம் பெண்களுக்கு, படிக்கல, முயற்சி எடுக்கல. ஆனா டிவியில போற நாடகங்கள பேரை கேட்டு பாருங்க, அந்த சீரியல் நடிகைகள பேரை கேட்டு பாருங்க, படங்கள பேரை கேளுங்க, அதுல வர நடிகர்கள் வரலாற்று கேளுங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு கவனம். இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாக்களின் ஊடாக கூட நிறைய பேர் அதைத்தான் பார்க்கிறது, படிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி படிக்கவில்லை. கபருக்குள்ள கேள்வி கணக்கு இருக்குதானே, கபருக்குள்ள கேள்வி கணக்கு. முதலாவது அல்லாஹுவை பற்றி கேட்கப்படும், இரண்டாவது யாரை பற்றி கேட்கப்படும்? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேட்கப்படும். இவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் படிக்கவில்லை, அவரை அறிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி சொல்லுவோம்? சொல்றதுக்கு நமக்கு நாவு வருமா? நாம படித்து வைத்திருப்பதெல்லாம் இந்த உலகத்திலே உள்ளவர்களை பற்றி. அவர்களால் எங்களுக்கு ஒரு நன்மையை மறுமையில் தர முடியுமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய நேரங்கள் எந்த அளவுக்கு வீணாக கழிந்து கொண்டிருக்கின்றன. நாடகங்களுக்கு முன்னால், சினிமாக்களுக்கு முன்னால் இன்றைக்கு இஸ்லாத்தின் விரோதிகள் திட்டமிட்ட அடிப்படையிலே நம்மை அந்த நாடகங்களுக்குள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதை பல பெண்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நாடகம் முடிந்து அடுத்த கட்டம் பார்க்க வேண்டும் என்ற நிலையில் தான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை படிக்கவில்லை. நபிமார்களுடைய பெயர்கள் தெரியாது, மலக்குகளுடைய பெயர்கள் தெரியாது, சஹாபாக்களுடைய பெயர்கள் தெரியாது, சஹாபா பெண்களுடைய பெயர்கள் தெரியாது. ஆனால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பல காபிர்களுடைய பெயர்களை பாடமாக்கி வைத்திருக்கிறார்கள். பல நாடகங்கள், சினிமாக்களின் பெயர்களை மனனமிட்டு வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கப்படுகிற போது சகோதரிகளே, இதை நான் சொல்லுவது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை கேட்டு திருத்திக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் சொல்கிறேன்.
எனவே அல்லாஹுவை பற்றி பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு விடயம், நாம் ஏன் படைக்கப்பட்டோம்? அல்லாஹு தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் ஏன் படைத்தான்? அவனை வணங்கி வழிபடுவதற்காக, இபாதத் செய்வதற்காக. வாழ்க்கையே இபாதத், வணக்கம். வணங்குவதற்காக படைக்கப்பட்ட நாங்கள் அல்லாஹுவை வணங்குவது எப்படி என்று படித்திருக்கிறோமா? அதை படிக்காமல், நான் கேட்கிறேன், அதை படிக்காமல் எப்படி நாம் வாழ்க்கையை வணக்கமாக்க முடியும்? எப்படி வாழ்க்கையை வணக்கமாக்க முடியும்? படிக்கவில்லை. இப்ப நாம அடிப்படை வணக்கம் தொழுகை, அடிப்படை வணக்கம் தொழுகை. தொழணும்டா ஒழு செய்யும். எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த முறைப்படி ஒழு செய்கிறோம்? படித்து. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் ஒழு செய்தார்கள் என்று ஹதீஸிலே படித்து ஒழு செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர்? உம்மாவை பார்த்து, மூத்த அம்மாவை பார்த்து ஒழு செஞ்சு பழகினாக்கள் அப்படியே ஒழு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஹதீஸை படிக்கல. தொழுகை, தொழுகையில முதலாவது விடயம் சகோதரிகளே, அதான் மார்க்கத்தின் அடிப்படை தலை, மார்க்கத்துடைய ஒரு அடிப்படை முக்கியமான தூண். இந்த தொழுகையிலே பொடுபோக்கு செய்யக்கூடிய பெண்கள் பலர் இருக்கிறார்கள். தொழுகையில் பொடுபோக்கு செய்யக்கூடிய பெண்கள், இவர்கள் ஐவேளை அல்லாஹ்வுக்காக நேரத்தை ஒதுக்கி தொழவில்லை என்றால் இவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி நிம்மதி கிடைக்கும்? இவர்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? கை சேதம், கை சேதம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அவர்களுக்கு பின்னால் சில வழித்தோன்றல்கள் வருவார்கள். அல்லாஹ் ஸலாத், தொழுகையை பாழாக்குவார்கள். வத்தபஉ ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள். உலாயிக ஸயல்கௌன கய்யா, இவர்கள் மறுமை நாளில் நரகத்திலே கய்யுன் என்ற ஓடையை தான் சந்திப்பார்கள். மதிப்புக்குரிய சகோதரிகளே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தொழுகையை பாழாக்குவார்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? அறவே தொழாதவர்கள் அல்ல, தொழுவார்கள், ஆனால் உரிய நேரத்துக்கு தொழ மாட்டார்கள், விட்டு விட்டு தொழுவார்கள். இவர்கள் விட்டு விட்டு தொழுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நரகம்தான். பலருக்கு சுபக தொழுகை கிடையாது, பலருக்கு சுபக தொழுகை கிடையாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா, ஒரு கல்யாணத்துக்கு போனா பல தொழுகைகள் இல்லாமல் போய்விடுகிறது. மகரிபு தொழுவா இஷா இல்லை, இஷா தொழுதா மகரிபு இல்லை, இப்படித்தான் நம்முடைய தொழுகைகள். இது குறைபாடு. இப்ப நமக்கு தெரிந்த ஒரு வசனம் அடிக்கடி நான் ஞாபகப்படுத்துவது, ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஃபவைலுல் லில் முஸல்லீன். எல்லாருக்கும் பாடம் தானே? இந்த வசனம் தெரியும் தான் எல்லாருக்கும். என்ன கருத்து? தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான்? தொழாதவர்களை பார்த்து சொல்லல, தொழுகையாளிகளுக்கு கேடு, தொழுகையாளிகளுக்கு நரகம் என்ற அர்த்தம். வயல் என்பது நரகத்திலே உள்ள உஷ்ணம் நிறைந்த ஒரு ஓடை. யார் அந்த தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்கள் தொழுகைகளில் மறதியாளர்களாக, பொடுபோக்காளர்களாக இருந்த தொழுகையாளிகள். மறதியாளர்கள் என்ன? விட்டு விட்டு தொழுகிறது. உங்களில் எத்தனை பேர் 5 நேரம் நியமமாக தொழக்கூடியவர்கள்? உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர்? நீங்கள் உங்களை கேடுங்கள். நான் சொல்றதான் பயானுங்கிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். பயான கேட்கக்கூட அவருக்கு நல்ல பயான் என்று நினைக்காம, எப்படி நினைங்க? எனக்கு நல்ல பயான் என்று நினைங்க, அவ்வளவுதான். எனக்கு என்ன சொல்லப்பட்டது? என்னுடைய வாழ்க்கையில் தொழுகை விடயத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? பேணுதலாக இருக்கிறேனா? பொடுபோக்காக இருக்கிறேனா? நான் பொடுபோக்காக இருந்தால் உடனடியாக தௌபா செய்து தெரிந்து கொள்ள வேண்டும். சிலர் எப்படி யோசிக்கிறேன்டா, எவ்வளவு தொழுகையை விட்டுட்டோம், இதெல்லாம் எப்படி கலா செய்யறது? நிறைய பேர் பயம். சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த கலாண்ட தொழுகொண்டு கிடையாது. உரிய நேரத்திலாம் தொழுவோம். இவ்வளவு காலம் உங்களுக்கு சில தொழுகை தப்பி போயிட்டா அதுக்கு என்ன பரிகாரம்? தௌபா. அல்லாஹ் கிட்ட கையேந்தி, அல்லாஹ் இப்படி இப்படி எல்லாம் நான் தொழுகையை பாழாக்கி இருக்கிறேன், இதுக்கு பிறகு நான்
தொழுகையை பாழாக்க மாட்டேன், தொடர்ந்து தொழுவேல் யா அல்லாஹ் என்று சொல்லி நீங்க தௌபா செய்யுங்க, அல்லாஹ் உங்களோட தௌபாவை ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். அதான் திரும்புறதுக்கான வழி. அடுத்த விடயம், தொழுகிறார்கள், தொழணும். எப்படி தொழணும்? வணக்கம் செய்யணும். எப்படி வணக்கம் செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயரமான இடத்திலே இருந்து தொழுது காட்டி விட்டு சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி, என்னை நீங்கள் எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி தொழுங்க. தக்பீரத்துல் இஹ்ராம் எப்படி கட்டணும், சலாம் எப்படி கொடுக்கணும், அந்த இடைப்பட்ட ஒவ்வொன்றும் நமக்கு தெரியும். அதுல என்னென்ன ஓதல்கள் ஓதப்பட வேண்டும், அதனுடைய கருத்துக்கள் என்ன, இதெல்லாம் தெரிந்து தொழுதால் அந்த தொழுகை உள்ளச்சமுள்ள உயிரோட்டமுள்ள தொழுகையாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். உள்ளச்சம் இல்லாத தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நிராகரிக்கப்பட்டுவிடும். படியுங்கள், தொழுகையை பற்றி படியுங்கள், எப்படி தொழ வேண்டும் என்று படியுங்கள், அதுல ஓதல்களை படியுங்கள், நேரம் ஒதுக்குங்கள். நேரம் இல்லை என்று சொல்லாதீர்கள். வீணான முறையில் நீங்கள் கழிக்கிற நேரங்களை எல்லாம் இந்த நல்ல விடயங்களை படிப்பதற்கு ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அடுத்த விடயம், வாழ்க்கையை வணக்கம் என்று வருகிற போது குடும்பம். உண்மையிலே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு ஹரக்கத்தும் இபாதத்து தான். ஒரு குடும்பம் ஒரு இஸ்லாமிய குடும்பமாக உருவாக வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்ணிடத்தில் மார்க்க அறிவு கட்டாயம் வர வேண்டும். மார்க்க அறிவில்லாத பெண்களால் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்க முடியாது. இதுதான் அடிப்படை. இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உஸ்ரா சஈதா என்று சொல்லுவாங்க, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை. ஒரு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளை, உரிமைகளை சரியான முறையில் பேணி நிறைவேற்ற வேண்டும். கணவன் மனைவி, கணவனுக்கு தெரியணும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு தெரியணும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த ரெண்டு பேருக்கும் அது தெரியாட்டி அந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையா இருக்குமா? ஆண்களுக்கு நாங்க நிறைய கதைக்கும், பெண்களுக்காக தான் எடுத்து சொல்றோம். பெண்கள் கணவன்மார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது பற்றிய மார்க்க அறிவு தேவை. அந்த அறிவில்லாத நிலையில் நாங்கள் ஒரு சந்தோஷமான குடும்பத்தை உருவாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னாங்கண்டா, ஒரு பெண்மணி 5 வேளை தொழுகிறாள், ரமலானிலே நோன்பு பிடிக்கிறாள், இப்படியான கடமைகள் செய்திருந்தாலும் தன் கணவனுக்கு கட்டுப்படுகிறாள், அவள் சுவர்க்கம் நுழைவாள். கணவனுக்கு மாறு செய்த நிலையில் அவள் எவ்வளவுதான் தொழுதாலும் எவ்வளவுதான் நோன்பு பிடித்தாலும் அவள் சுவர்க்கம் நுழைய முடியாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்ககிட்ட வந்து கேட்கிறாங்க, ஐயு நிசா ஹைர், சிறந்த பெண்கள், சாலிகான பெண்கள். 3 பண்புகளை சொல்லிக் கொடுத்தாங்க. பயான்களை நாம சொல்லியிருக்கோம் பலருக்கு. முதலாவது பண்பு என்ன? கணவன் இவளை பார்க்கிற போது அவன் சந்தோஷம் அடையவன். கணவன் வெளியில இருந்து பல வேலை பழுக்கள் வீட்டுக்கு வருகிற போது மனைவியை பார்த்தால் இவனுக்கு சந்தோஷம் வரும். நல்ல புன்னகையோடு இன்முகத்தோடு கணவனை மனைவி வரவேற்க வேண்டும். இது சாலிகான பெண்ணுக்கான அடையாளம். இங்கேதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. இவன் கஷ்டத்தோடு வருகிறான், வீட்டிலே இருக்கிற மனைவியும் அவளுடைய பாட்டில் இருக்கிறாள், இவன் சலாம் சொல்லவும் மறக்கிறான், துஆவோடவும் மறக்கிறான். அந்த இடத்துல ஷைத்தான் தன்னுடைய விளையாட்டை காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஒரு வீட்டிலே ஒருவர் நுழைகிறார், அல்லாஹுவை திக்ர் செய்யவில்லை, பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா என்றெல்லாம் துஆ ஓதல் அப்படி வந்துட்டார். அந்த வீட்டிலே இருக்கிற ஷைத்தான் சொல்லுவானாம், இன்று இந்த வீட்டில் எனக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. அதே வேகத்தில் போய் அவர்கள் சாப்பிடுவார்கள், பிஸ்மில்லா சொல்ல மாட்டாங்க. ஷைத்தான் சொல்லுவானாம், இந்த வீட்டிலே எனக்கு சாப்பாடும் கிடைத்து விட்டது.
இப்ப ஷைத்தான் தங்குமிடமாக நம்முடைய வீட்டை அமைத்துக் கொண்டால் ஷைத்தான் என்ன செய்வான்? அவனுக்கு பிடித்த விடயம் என்ன? கணவனையும் மனைவியையும் பிரிப்பது. ஷைத்தானுக்கு மிக பிடித்த ஒரு ஃபித்னா என்ன தெரியுமா? கணவனையும் மனைவியையும் பிரிப்பது. கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி பிரிவினையை ஏற்படுத்துவதுதான் ஷைத்தாண்ட வேலை. கவனம் அறிக்கும். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய கணவன் உன்னை பார்க்கிற போது அவன் சந்தோஷப்பட வேண்டும். இரண்டாவது சொன்னாங்க, கணவன் கட்டளையிட்டால் கட்டுப்பட வேண்டும். கட்டளையிடுவது என்பது பாவமான விடயத்தை செய்யும்படி கணவன் சொன்னால் கட்டுப்பட தேவையில்லை. பாவமான விடயத்தை செய்யும்படி கணவன் சொன்னால் கட்டுப்பட தேவையில்லை. கணவன் சொல்றான், நீ வெளியில வரக்குள்ள இந்த தலையெல்லாம் மறைக்கப்பட ஹிஜாப் எல்லாம் போடக்கூடா, ஸ்டைலா வரணும்னு சொல்றான், கட்டுப்பட தேவையில்லை அவளுக்கு. இந்த ஹிஜாப் ஃபர்து. பாவம் இல்லாத நல்ல விடயங்களில், உலக விடயங்களில் கணவனுக்கு கட்டுப்படணும். மூணாவது சொன்னாங்க, தன்னுடைய விடயத்திலும் தன் பொருளாதாரத்திலும் கணவனுக்கு விருப்பம் இல்லாத எந்த நடவடிக்கைகளையும் அவள் மேற்கொள்ள மாட்டார். கணவனுடைய விருப்பிலே வேறு எந்த அந்நிய ஆண்களுக்கும் இடம் கொடுக்க மாட்டார். கணவன் வெளிநாட்டில், கணவன் வெளியூர்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான், கணவனுக்கு துரோகம் செய்கிற மனைவியர்களை பார்க்கிறோம். தேவையற்ற தொடர்புகள், அந்நிய ஆண்களோடு பல மணித்தியாலங்கள் தொலைபேசி உரையாடல்கள், கணவனுக்கு தெரியாமல் தன்னுடைய வீட்டுக்கு அந்நிய ஆண்களை வரவழைக்கிற பெண்கள் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள், எல்லோரும் அல்ல. ஆனா அந்த ஒரு சிலரால் பெண்களுக்கு அவமானம். அவர்கள் இந்த மார்க்க விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. கணவன் விருப்பம் இல்லாத விடயம் தன்னை பாதுகாத்துக் கொள்வாள், கட்டை பாதுகாத்துக் கொள்வாள். கணவனுடைய பொருளாதாரத்தை அவள் வீண்வரையம் செய்ய மாட்டாள், ஆடம்பரமாக செலவு செய்ய மாட்டாள், கணவனுடைய வரவுக்கு ஏற்ற செலவுகளை செய்வாள். இந்த அறிவு இல்லை என்றால் எப்படி குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறது? சில கணவன்மார்கள் மனைவிமார்களால் இன்றைக்கு நிம்மதி அலைந்து திரிகிறார்கள். என்ன காரணம் என்றா, கணவனுக்கு தெரியாம கடன், வட்டிக்கு கடன், வட்டிக்கு மேல வட்டிக்கு கடன், நுண்கடன், மைக்ரோ லோன், நுண்கடன் பெண்களுக்கு மத்தியிலானது பரவலாக இருக்கிறது. கணவனுக்கு தெரியாம 1 லட்சம் கடன் பெற, அந்த 1 லட்சத்தை அடைக்க இன்னொரு லட்சம் வட்டிக்கு கடன் எடுக்கிறது. கடைசியில பார்த்தா வட்டிக்கு மேல வட்டி பார்த்தா மில்லியன் கணக்கில் கடன். கணவனுக்கு தெரிந்த எப்படி இருக்கும்? நிறைய பிரச்சனை குடும்பங்களுக்குள்ள. கணவனுடைய வருமானத்துக்கு ஏற்ற வாழ்க்கை கிடையாது, மார்க்க விளக்கம் இல்லை. கடைசியில நிறைய திருமணங்கள் பிரிந்து போவதை நாங்கள் பார்க்கின்றோம். வட்டிக்கு கடன் எடுப்பது ஹராம், நிறைய பெண்களுக்கு தெரியாமல்லை, ஆனா வேணும் என்று செய்வாங்க. ஒரு தேவை ஏற்பட்ட டக்குன்னு நகையை கொண்டு பேங்கில் அடகு வைக்காங்க. ஹராமா இல்லையா? தெளிவான ஹராம். அது வட்டி. கேட்டா விளக்கம் சொல்ற, அது எப்படி அந்த தங்கத்தை விற்கிற? நான் கஷ்டப்பட்டு வாங்கின தங்கம். உங்களுக்கு தேவை ஏற்பட்டா அதை விற்று விட்டு செலவு செய்யுங்கள். அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்தால் இதைவிட சிறந்த ஒரு நகையை வாங்கி அணிந்து கொள்ளுங்கள். ஏன் வட்டிக்கு போறீங்க? பரக்கத் இல்லை, அதுல பரக்கத்தே கிடையாது. நீங்கள் சில நேரத்திலே அடகு வைக்கிறீர்கள், அந்த வட்டி காசு கட்டல, உடனே அந்த நகை ஏலத்துக்கு வருது, கடைசியில காசும் இல்லை நகையும் இல்லை. ஏன் இந்த பெண்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை? இப்படி நாம் இன்றைக்கு இந்த குடும்ப வாழ்க்கையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் கணவன் மனைவி உறவு சரியான முறையிலே இருக்க வேண்டும் என்றால் பெண்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் இஸ்லாமிய அறிவு கட்டாயம். அதே போன்று பிள்ளை வளர்ப்பு. சகோதரிகளே, பிள்ளைகளை வளர்க்கிற விடயத்தில் பெண்களுடைய பங்கு மிக முக்கியம். உலமாக்கள் சொல்லுவார்கள், ஒரு பெண்ணுடைய மடி ஒரு குழந்தையின் முதலாவது பாடசாலை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு பெண்ணுடைய மடிதான் குழந்தையின் முதலாவது பாடசாலை. உங்கள் குழந்தையை மடியில் வைத்து நீங்கள் குர்ஆன் ஓதினால், திக்ர்களை செய்தால் அந்த பிள்ளையுடைய பிஞ்சு உள்ளத்தில் அது பதியும். நீங்கள் என்ன கதைக்கிறீங்களோ அது அப்படியே பதியும். எனவேதான் பிள்ளைகளை சரியாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் பெண்களிடத்திலே மார்க்க அறிவு கட்டாயம். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலே மிக பெரும் இமாம்கள், உதாரணத்துக்கு சொல்றேன்,
இமாம் ஷாஃபி, அவரை பத்தி தெரியாதவர்கள் ஒருத்தரும் இல்லை. இமாம் ஷாஃபியை வளர்த்தெடுத்து இந்த அளவுக்கு பெரும் இமாமாக உருவாக்கியது யார் தெரியுமா? ஒரு தாய் தான். இமாம் ஷாஃபி அவர்கள் பிறந்தது பலஸ்தீன்ல காசா, இப்ப சண்டை நடக்குது அந்த இடத்துல அவர் பிறந்த ஹிஜ்ரி 150 பிறந்தாங்க. அவருடைய சின்ன வயதுல மாப்பா மௌத்தாயிட்டார். உடனே அவர் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு மக்காவுக்கு போயிட்டார். அவருடைய வாப்பாட குடும்பம் மக்காவில் இருக்குது. கடும் வறுமை, ஆனால் வறுமையிலும் அவர் பிடிவாதமாக இருந்தார். தன் மகன் படிக்க வேண்டும், ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹ், 9 வயதை அடைவதற்குள் குர்ஆனை மனனமிட்டு முடித்தார் இமாம் ஷாஃபி. 20 வயதிலே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய முவத்தா என்ற ஒரு புத்தகத்தை பாடமாக்கி முடித்தார். ஹதீஸ் புத்தகத்தை ஷேக்மார்கள் ஆசிரியர்கள் சொன்னாங்க, 20 வயதுல சொன்னாங்க, நீங்க இந்த வயதிலேயே ஃபத்வா கொடுக்கலாம், தீர்ப்பு கொடுக்கலாம், அந்த அளவுக்கு உங்கள்ட்ட மனன சக்தி இருக்குது. சுப்ஹானல்லாஹ், வரலாற்றிலே மிகச்சிறந்த இமாமாக இமாம் ஷாஃபி அவர்கள் உருவானார்கள் என்றால் அதற்கு காரணம் யார்? தாய் தான். தாய்மார்களால் நல்ல குழந்தைகளை, நல்ல பிள்ளைகளை உருவாக்கலாம். மறந்து விடாதீர்கள், மார்க்க அறிவு கட்டாயம். அடுத்தது உங்களுக்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பலை தெரியுமா? 4வது இமாம் அஹ்மது பின் ஹம்பல், அவரை உருவாக்கியது ஒரு தாய் தான். அவர் சொல்றார், என்னுடைய தாய் நான் குர்ஆனை பாடமாக்கின்ற விடயத்தில் கடும் கவனம் செலுத்தினார். நான் 10 வயதில் குர்ஆனை பாடமாக்கி முடித்தேன். சுப்ஹானல்லாஹ், 10 வயதில். அவர் சொல்றார், என்னுடைய தாய் என்னை சுபஹ் தொழுகைக்கு முன்னரே எழுப்புவார். ஃபஜ்ருக்கு முன்னே எழுப்பிடுவார், பள்ளிக்கு போகணும். எழுப்பி எனக்கு சுடுநீர் தருவார். ஏன்னா நான் வாழ்ந்த பகதாத் பகுதியிலே இரவு நேரங்களில் கடும் குளிர், தண்ணிக்குள்ள கைய வைக்கல, அப்படி குளிர். எனக்கு தாய் தண்ணீர் சுட வைத்து தருவார். நான் ஒது செய்வேன். கனமான ஆடைகளை அணிவிப்பார். அணிந்து கொண்டு அவரும் ஆடை அணிந்து கொண்டு ஹிஜாப் அணிந்து கொண்டு என்னோடு மஸ்ஜிதுக்கு வருவார். சுப்ஹானல்லாஹ், என்னை பள்ளிக்கு கொண்டு போய் விடுவார் என் தாய். நான் ஒரு சிறந்த ஒரு ஹாஃபிதாக, குர்ஆன் பற்றி அறிவுள்ளவராக உருவாகிறதுக்கு காரணமே என்னுடைய தாய் தான். அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரியை பற்றி உங்களுக்கு தெரியும். அஹ்மது இமாமுடைய மாணவன் புகாரி, சஹீஹுல் புகாரி எல்லாருக்கும் தெரியும், பிரபல்யமான ஹதீஸ் கிதாப். இமாம் புகாரியை உருவாக்கியது யார்? ஒரு தாய் தான், உம்மா தான். வாப்பா மௌத்தா போயிட்டார், சின்ன வயதுல வாப்பா மௌத்தாயிட்டார். ஆனா ஒரு தாய் கஷ்டப்பட்டு என்னுடைய பிள்ளை இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும், ஒரு சாலிஹான பிள்ளையாக வர வேண்டும் என்று கஷ்டப்பட்ட தாய்மார்கள் இந்த உலகம் இன்றைக்கு புகழக்கூடிய, அவர்களுடைய பெயர்களை நாம் இன்றைக்கு சொல்லி பெருமையடக்கூடிய இமாம்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏன் உங்களால் முடியாது? அந்த மார்க்க அறிவு உங்களுக்கு தேவை, நீங்கள் படிக்க வேண்டும். சகோதரிகளே, நாம் வளர்க்கிற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நாங்கள் மௌத்தானால் நம்முடைய மௌத்துக்கு பிறகு நமக்காக அல்லாஹ்விடத்திலே நமக்காக இஸ்திக்பார் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும், நமக்காக துஆ செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும், நமக்காக சதகா ஜாரியா செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். என்ன பிள்ளைகளை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள்? வாப்பாவுடைய ஜனாசாவுக்கு தொழ முடியவில்லை, வாப்பாட சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், உம்மாட சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். உம்மாட பேரால வாப்பாட பேரால ஒரு 1000 ரூபாய் சதக்கா கொடுப்பதற்கு நேரம் இல்லை இன்றைக்கு உருவாக்கின பிள்ளைகள். யோசித்து பாருங்கள். எனவேதான் நாங்கள் சிறந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்றால் சகோதரிகளே, தாய்மார்களே, நம்மிடத்திலே மார்க்க அறிவு கட்டாயம் தேவை. நல்ல குடும்பம் உருவாக வேண்டும். அந்த குடும்பத்தின் ஊடாகத்தான் நாம் சிறந்த சமூகத்தை இன்ஷா அல்லாஹ் உருவாக்கலாம். அது மட்டுமல்ல, நல்ல ஆதாபுகள், இஸ்லாமிய ஒழுங்குகளை பெண்கள் கட்டாயம் படிக்கும். அதை படிக்காத காரணம் தான் இன்றைக்கு இஸ்லாம் அல்லாத பல அனாச்சாரங்கள் இந்த மார்க்கத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குள்ளும் நுழைந்திருக்கிறது. அனாச்சாரங்கள். இன்றைக்கு பிள்ளை வளர்ப்பை பற்றி கேட்கிறோம். பிள்ளைகளுக்கு எதை முதலாவது படிப்பிக்கணும், அதுல கவனம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அதிகமான தாய்மார்கள், பெண்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு பர்த்டே கொண்டாடுவார்கள். இது என்ன அதப்? இது என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்கு? நான் கேட்கிறேன். சமூகத்திலே
தன் பிள்ளைக்காக அல்ல தன்னுடைய சகோதரியின் பிள்ளைக்காக இந்த பர்த்டே பிறந்த தினம் கொண்டாடுகிற விடயத்தில் முதன்மையாக முன்னுக்கு நிற்கிறார்களா? ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். நான் கேட்கிறேன், அது ஹலால ஹராமா? மார்க்கத்தில் ஹராம். பிதாத். இஸ்லாத்துக்கும் அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. நாங்க அந்த இடத்துல நின்று கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடுகிறோம் என்றால் நாம் யாரை பின்பற்றுகிறோம்? யாரை பின்பற்றுகிறோம்? நாம் எல்லோரும் தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவில துஆ செய்கிறோம். என்ன துஆ? கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். என்ன கருத்து? யா அல்லாஹ், யூதர்களுடைய வழிமுறையை எங்களுக்கு காட்டி விடாதே, கிறிஸ்தவர்களுடைய வழிமுறையை காட்டி விடாதே. துஆ செய்துட்டு இங்க கொண்டாடுற பர்த்டே, இது யார வழிமுறை? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையா? இது யூதர்கள்ல கிறிஸ்தவர்கள்ல வழிமுறை. மார்க்கம் சொல்லக்கூடிய அதவுகளை நாம் மறந்து விட்டோம். மார்க்கம் சொல்லாத விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாம் பிள்ளைகளை வளர்க்கிற போது அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்போம். இன்றைக்கு நான் குறையாக சொல்லவில்லை, நிறைய தாய்மார்கள் அந்த ஸ்காலர்ஷிப் விஷயத்துல கடும் கவனம் செலுத்துவாங்க. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாம், பிள்ளைகள் படிக்கத்தான் வேணும், ஆனா நாம் அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், ஏன் அப்படி முக்கியத்துவம் கொடுக்க நமக்கு விளங்குது? ஒன்றும் இல்லை அதுல. இந்த மகன் 150 மார்க்ஸ், இந்த மகன் 160 மார்க்ஸ், அதை சொல்ற அவ்வளவு, வேற ஒன்றும் இல்லை. ஆனா அதுக்கு நாம பிள்ளைய 3ஆம் ஆண்டுல தயார்படுத்துறோம். 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு, 3 வருஷத்துக்கும் ஓதப்பள்ளி இல்லை, குர்ஆனுடைய கல்வி இல்லை. பிள்ளைகள் ஓதப்பள்ளிக்கு வந்தாலும் பாடம். இன்றைக்கு இந்த ப்ரீ ஸ்கூல் நேசரியில படிக்கிற பிள்ளைகளுக்கும் டியூஷன் கிளாஸ் பிரைவேட். ஓதல் எப்படி வரும்? தாய்மார்கள் கவனம் செலுத்துங்கள். உங்களோட பிள்ளைகள் முதலாவது குர்ஆன் ஓத முடிக்கணும். குர்ஆன் ஓத தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி விட வேண்டாம். ஆரம்பத்தில் கவனம் செலுத்துங்க. ஆனா நாம வருஷம் முடிஞ்சா பர்த்டே கொண்டாடுற விஷயத்துல கடுங்கவனம், ஹராமான விஷயம் செய்யறதுக்கு முக்கியத்துவம். அப்படியான நிகழ்வுகள் நடைபெறுகிற போது அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வதும் ஹராம். இதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்பதற்கு நீங்கள் மறுமையில் சாட்சியாளர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே, பெண்களிடத்திலே மார்க்க அறிவில்லாததன் காரணத்தால இன்றைக்கு நான் சொன்னேன், மார்க்கத்துக்குள்ள மார்க்கத்தின் பேரால நிறைய அனாச்சாரங்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்முடைய திருமணங்கள் எடுத்துக்கொள்வோம். திருமணம் பற்றிய மார்க்க அறிவு முதலாவது பெண்களுக்கு கட்டாயம் ஊட்டப்பட வேண்டும். ஆண்களை விட பெண்கள் தான் அதுக்கு முன்னுக்கு நிற்கிறது. கல்யாணம் பேசினத்துல இருந்து கல்யாணம் நடக்கும் வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு பங்கன்லையும் ஒவ்வொரு அனாச்சாரத்திலையும் முன்னுக்கு நிற்கிறது யாரு? பெண்கள் தான். அது என்னன்னு தெரியா, இதான் மார்க்கம். அவங்க தான் அவருடைய முடிவெடுக்கிறார்கள். சகோதரிகளே, ஒரு திருமணம் பேசலாம், திருமண பேச்சுவார்த்தை நடக்கும். அதிலே அந்த திருமணம் பேசப்படுகிற பெண்ணை பார்க்கலாம், அனுமதி இருக்குது. இதற்கு இடைப்பட்ட ஒன்று நாங்கள் பெட்டி கொண்டு போறது. பெட்டிக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நீங்க வீட்டுக்கு போகக்குள்ள ஏதாவது அன்பளிப்பு வாங்கிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனா பெட்டிக்கு நாம என்ன உருவாக்கிறோம்? அதுக்குள்ள இத்தனை வகையான சாமான் இருக்கணும், பழம் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், எல்லாம் இருக்கணும். யாரு செலவழிக்கிறதுக்கு? கணவன். அவன் உழைக்கிற உழைப்புக்கு நாம இப்படி எல்லாம் செலவழிச்சா எப்படி குடும்பம் நிம்மதியா இருக்கும்? வீண் செலவு. நாம அன்பளிப்பு கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நாம சில சட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதோட விட்டோமா? மரங்கள் அடையாளம் போற நிகழ்ச்சி, அது பெரிய ஃபங்க்ஷன். மர நிச்சயதார்த்தம், என்கேஜ்மெண்ட், அதுக்கு பெரிய ஃபங்க்ஷன். மர மெஹந்தி, மருதாணி ஃபங்க்ஷன், அது பெரிய ஃபங்க்ஷன். இவ்வளவுக்கும் பங்கு கொள்றார்கள் யாரு? நீங்க தான். இதற்கும் மார்க்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் ஏன் இதை கவலையோடு சொல்லுகிறேன் சகோதரிகளே, எந்த சமூகத்திலே திருமணம் பாரமாகி விடுகிறதோ அந்த சமூகத்தில் விபச்சாரம் இலகுவாகிவிடும். திருமணத்தை மையப்படுத்தி நாம் மார்க்கத்தில் இல்லாத செலவுகளை செய்து கொண்டிருக்கிறோம். பிதாத்துகள், தாலி, தாலிக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பு இருக்கா? தாலி பெண்ணுக்கு வேலி, இந்துக்களுடைய கலாச்சாரம். ஆனா பெண்கள் கேட்பாங்க, எத்தனை பவுன்ல தாலி கட்டினாரு?
அவங்க எப்படி விளங்கியிருக்காங்கன்னா, தாலி என்பது ஒரு இஸ்லாத்துல இருக்கிற ஒரு விடயத்தை போல விளங்கி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இஸ்லாத்துக்கும் தொடர்பு கிடையாது. இப்படி நிறைய விஷயம் நாங்க திருமணத்தை பற்றி தனிய கதைக்க கொள்ள பார்ப்போம். இந்த விடயங்கள் பற்றிய தெளிவான மார்க்க விளக்கங்கள் பெண்களுக்கு இல்லாத காரணத்தால் இன்றைக்கு சமூகத்திலே வீணான செலவுகள், ஆடம்பரமான செலவுகள் செய்யப்படுகின்றன. பெண்கள் தான் முன்னுக்கு நிற்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய பகுதியில இந்த கல்யாணத்துல டான்ஸ் மட்டும் இன்னும் வரல, அதுவும் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். பெண்கள் டான்ஸ் அடிக்கிறது அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரிகளே, இன்றைக்கு கொழும்புல பெரிய பெரிய ஹால் கல்யாணங்கள்ல, முஸ்லீம்கள கல்யாணங்கள் எல்லாம் நடக்குது. அது அப்படியே வந்துடும். ஆனா நாங்க தெளிவா விளங்கணும், எது ஹராம் எது ஹலால், எது மார்க்கத்தில் இருக்கிறது எது மார்க்கத்தில் இல்லை. மார்க்கத்தில் இல்லாத ஒரு விடயத்துக்கு நாங்கள் உதவி செய்தாலும் பாவம் தான் மார்க்கத்திலே. அந்த விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் கட்டாயமாக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் கட்டாயம் படிக்கிறோம். எப்படி படிக்கிற மார்க்கத்தை எப்படி படிக்கிற? ஒன்று, நீங்க இஸ்லாமிய புத்தகங்களை வாசித்து மார்க்கத்தை படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களோட வீடுகள்ல இஸ்லாமிய நூல்கள் இருக்கும், தமிழ்ல படிங்க, கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க. அதனூடாக நல்ல மார்க்க அறிஞர்கள் எழுதிய பல புத்தகங்கள் இருக்கின்றன. உங்களோட வீட்டுல கட்டாயம் ரஹீகல் மக்தூம் இருக்கணும். என்ன ரஹீகல் மக்தூம்டா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு பற்றி எழுதப்பட்ட தமிழ் புத்தகம் இருக்குதா வீடுகள்ல? அதை எடுத்து படிங்க. தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்குதா? அதை எடுத்து படிங்க. சஹாபா பெண்களுடைய வரலாறுகள் எடுத்து படிங்க. இப்படி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எழுதப்பட்ட இஸ்லாமிய புத்தகங்களை படிங்க. அதனால மார்க்க அறிவு பெறலாம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது, நிறைய பயான்கள், உலமாக்களுடைய பயான்கள் இருக்கு, அதை கேளுங்க. இன்னைக்கு யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம் நிறைய பயான்கள் வருது. படித்த பெண்கள் அப்படியான பயான்களை நீங்க கேளுங்க. இன்னும் பலருக்கு அதை பரப்புங்க, நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு மார்க்க விடயத்தை நாம் இன்னொருவருக்கு பரப்பினால் நன்மை. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கிறோம், நம்முடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறாங்க. பெரியாக்களுக்கு தெரியா, சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். அது என்னத்தை போடுறோம்னா, ஒரு சினிமா பாட்டை ஸ்டேட்டஸா போடுறோம். குடும்ப ரீதியா பிடிச்ச போட்டோக்களை ஸ்டேட்டஸா போடுறோம். போறோக்களை அந்த பொம்பளோட முகத்துல ஒரு சின்ன ஒரு இது ஒன்று வைக்கிறோம், ஒருத்தரும் பார்க்கப்படாதான். இன்னைக்கு சாஃப்ட்வேர் வந்துச்சு, அதை எடுக்கலாம், ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம், போட்டோக்கள் எடுக்கலாம். நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம், சகோதரிகளே, பெண்கள் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்கணும். அந்த ஸ்டேட்டஸ்ல ஒரு பயான போடுங்கள், பலர் பார்ப்பாங்க, நன்மை கிடைக்குமா இல்லையா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அப்படி நீங்கள் பரப்புங்கள், படியுங்கள். அதுபோல ஆன்லைன்ல நிறைய கிளாஸ் நடக்குது. படித்த பிள்ளைகள் இருக்கிறீர்கள், அந்த ஆன்லைன்ல 3 மாதம் 6 மாதம் வருஷம் என்று நல்ல மிக தலை சிறந்த உலமாக்களால் வகுப்புகள் நடாத்தப்படுகின்றன. அந்த கிளாஸ்ல நீங்க இன்ஷா அல்லாஹ் பங்கு பெற்றலாம். அதுபோல எல்லாருக்கும் இயலுமான ஒரு விடயம் தான் இப்படியான வகுப்புகள். நாங்கள் இந்த பகுதியிலே மாதத்துல ஒரு தடவை பயான் நடந்துகிட்டே இருக்குது. ஜாமிஉ தௌஹீத் பள்ளிவாசல் பக்கத்துல அண்டி, அதுல ஒவ்வொரு சனிக்கிழமையிலேயும் பெண்கள் பயான் நடக்குது. அல் ஈமான் ஜும்மா பள்ளிவாசல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெண்கள் பயான் நடக்குது. இது அல்லாம சில பகுதிகளை, ஏரியாக்களை மையப்படுத்தி நாங்க சில பெண்கள் பயான்களை நடாத்தி கொண்டிருக்கிறோம். இப்படியான சபைகளில் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி அமர்ந்து கொண்டால் மார்க்க விளக்கங்களை படிக்கலாம். இப்ப நீங்க கிட்டத்தட்ட நான் பயான் ஆரம்பிக்கும் 5 மணி, இப்ப 6 மணியா போதும். இதுக்குள்ள நீங்க பல விடயங்களை படிச்சுட்டீங்க, சிலருக்கு பல விடயங்கள் கிடைத்திருக்கும். இப்படி ஒவ்வொரு வகுப்பிலும் உட்கார்ந்து பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்களை படிக்கலாம். படிக்கிறது மட்டுமல்ல சகோதரிகளே, அந்த வகுப்பில் நாங்கள் உட்காருகிற போது மலக்குகள் இந்த சபையை சூழ அமர்ந்து கொள்வார்கள். மலக்குகள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத் இந்த சபையை மூடிக்கொள்ளும். உள்ளத்துக்கு சகீனத் என்ற அமைதி கிடைக்கும். இந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே போய் இந்த சபையில் இருந்தவர்களை பற்றி பெருமையாக சொல்லுவார்கள், பெருமையாக சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா கடைசியா சொல்லுவானாம், அந்த சபையிலே இருந்தவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மலக்குமார்களை பார்த்து சொல்லுவானாம், உங்களை சாட்சியாளர்களாக வைத்து நான் மன்னித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த மலக்குகள் கேட்பாங்களாம், யா அல்லாஹ், அந்த சபையில ஒருவர் வந்தார், அவர் பயான் கேட்கணும் என்ற நோக்கத்துல வரல, வந்தார் சும்மா உட்கார்ந்தார், அவருக்குமா அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். இப்படியான சபைகளில் இருந்தால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மலக்குகள்
ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே எங்களை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள். என்னுடைய பெயர், சகோதரிகளை யோசித்து பாருங்கள், இன்றைக்கு என்னுடைய பெயர் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே ஞாபகப்படுத்தப்படுகிறது என்றால் அதற்கு சிறப்பு இல்லையா? அது முக்கியமான ஒரு விடயம் இல்லையா? எனவேதான் இப்படியான வகுப்புகளில் கலந்து கொண்டும் நீங்கள் மார்க்க விடயங்களை படித்துக் கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கலைந்து போகிற போது உறுதியான நீயத்தோடு நீங்கள் கலைந்து போகணும். இன்ஷா அல்லாஹ் நான் மார்க்கத்தை இன்றைக்கு நான் சொன்ன சில வழிமுறைகளின் ஊடாக படிக்க வேண்டும். அதுல ஒன்றுதான் இப்படியான சபைகளிலே நாம் கலந்து கொள்வது. இப்படி பெண்கள் மார்க்கத்தை தெளிவாக இன்ஷா அல்லாஹ் படித்துக் கொண்டால் சகோதரிகளே, அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளலாம், அந்த குடும்பத்தை திருத்தலாம், அந்த சமூகத்தை திருத்தலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்ட சாலிகான பெண்களாக நீங்கள் மாற முடியும். அதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.